இந்த அதிகாலையிலே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் நீதியின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். ஆண்டவரே உமது உண்மை ஆண்டவரே வானங்களில் ஸ்தாபிக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையை காத்துக்கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொன்ன வார்த்தையின்படி கிருபையும் உண்மையும் அவனோடு இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, உம்முடைய உண்மை எங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்ற வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம்முடைய கிருபையை நாங்கள் தியானித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் செய்த எத்தனையோ நன்மைகள் ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே ஆபத்து வரும்போது மனுஷர்கள் அல்ல கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே கூட இருந்து எங்கள் ஜீவனை காப்பாற்றி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்தீர். கர்த்தருடைய தயவுக்காக அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உம்முடைய கிருபை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய கிருபையை நினைத்து இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனத்தில் பலன் தருகிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புது கிருபைகளை தருகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வழிநடத்துதலுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த அதிகாலையிலே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தரை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எல்லா மனு குலங்களும் ஆண்டு போன போது அவனை கர்த்தாவே பேழையில் வைத்து காப்பாற்றினதே, அதுபோல் அந்த கிருபை இந்த நாளிலும் நீர் பாராட்டி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் கிருபை வைத்தால் அந்த கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கிருபையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி கிருபையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலிகூற செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு பாராட்டினபடி நான் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திலே நாங்கள் கூடி வர கிருபை செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்முடைய தயவை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நினைக்கிறோம்.
ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தின இயேசுவை நோக்கி பாருங்க. அவரையே நோக்கி அப்பா உம்முடைய கிருபை ஹல்லேலூயா, அந்த கிருபை எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த தயவு எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, என் ஆத்துமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறது. என் ஆத்துமா உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறது. ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நேர்வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர் கண்மலையான கிறிஸ்து. அவர் நமக்கு முன்னே செல்லும்படி, கோணலானவைகளை செவ்வைப்படுத்தும்படி அக்கினி அவருக்கு முன்னே சென்று சத்துருக்களை முற்றிலும் பட்சித்து போடும்படியாக இந்த காலை வேளையில் நாம் கேட்போம். கர்த்தாவே ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில பலப்படுத்துகிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாள் வரை காத்த அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஆண்டவரே கிருபைகள், ஆண்டவரே தயவை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாதப்பா. ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே இவ்வளவாய் நேசித்து இவ்வளவாய் எங்களை வழிநடத்தி உயர்த்தினவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆம், எண்ணிக்கைக்கு மேலான நன்மைகளை செய்தவர். அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை எழுத வேண்டுமானால் இந்த உலகம் கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தர் அவ்வளவான அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால், வானம் கொள்ளாத வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி சொல்ல போகிறோம். நீர் எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீர். அந்த தயவை நான் நினைக்கும் போது நன்றி அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மலையாள பல்லவியை பாட போகிறோம். எண்ணமில்லா நன்மைகள் என்னில் சொரியும் வந்தயை ஓர்க்கும்போல் நன்னி அல்லாத ஒன்றும் இல்லப்பா என்ற நாவால் சொல்லிடுவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லாத ஒன்றும் இல்லப்பா என்ற நாவால் சொல்லிடுவான். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த தயவை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவினீரே. கர்த்தாவே, எங்களை காத்து கொண்டீரே, எங்களை வழிநடத்தினீரே. எங்கள் குடும்பங்களை, எங்கள் சபையை கர்த்தாவை இவ்வளவாய் நேசித்து எங்களை நடத்தினீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய அந்த நன்மையை, அவர் செய்த இரக்கத்தை, தயவை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். സ്തോത്രമല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവൽ ചൊല്ലിടുവാനാ. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻകൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻകൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ, நினைக்கும் போது, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கும் போது, எப்படி உம்மை நான் ஸ்தோத்திரிக்காமல் இருப்பேன், எப்படி உம்மை வாழ்த்தாமல் இருப்பேன்.
ஆண்டவரே, அந்த சிலுவையிலே உம்முடைய தியாகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த கல்வாரி ரத்தம் என் பாவங்களை கழுகி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளது. அந்த தியாகத்தை நினைக்கும் போது நான் எப்படி வாழ்த்தாது இருப்பேன். ஹல்லேலூயா. സാധുവാകും എന്നെ സ്നേഹിച്ചു, സ്വന്ത ജീവൻ തന്ന സ്നേഹമേ. സാധുവാകും എന്നെ സ്നേഹിച്ചു, സ്വന്ത ജീവൻ തന്ന സ്നേഹമേ. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ, കണ്ണുകൾ നിറയും എൻ്റെ പ്രിയനേ. കാൽവരിயின் സ്നേഹം ഓർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയും എൻ്റെ പ്രിയനേ. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ, എണ്ണമില്ല നന്മകളെന്നിൽ ചൊരിയും വന്ദയയെ ഓർക്കുമ്പോൾ നന്ദിയല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവാൽ ചൊല്ലിടുവാനാ. സ്തോത്രമല്ലതൊന്നുമില്ലപ്പാ എന്റെ നാവാൽ ചൊല്ലിടുവാനാ. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും. യേശുവേ, നിത്യസ്നേഹം ഓർക്കുമ്പോൾ, വൻ കൃപകൾ ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ സ്തുതിക്കാതിരുന്നിടും. ആ കരുണയോർക്കുമ്പോൾ, വൻ ത്യാഗം ഓർക്കുമ്പോൾ എങ്ങനെ വാഴ്ത്താതിരുന്നിടും.
வாழ்த்தாதிருந்திடும். நித்திய ஸ்நேகமோர் சொல்லுவோமா எல்லாரும்? உம்முடைய கிருபைகளை நான் நினைக்கும் போது என்னை ஸ்துதிக்காதிருந்திடும். கருணையோர்க்கும்போல் வந்தியாகம் ஓர்க்கும்போல் எங்கனை வாழ்த்தாதிருந்திடும். இயேசுவே அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் போது நாம் எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்களை நாம் மறந்து போக கூடாது. எகிப்திலே இருந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அந்த காரியத்தை அவர்கள் மறந்து போகாதபடிக்கு பஸ்கா என்பதை அவர்கள் அனுசரித்து வர வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நித்திய கட்டளையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதை ஏன் செய்கிறீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் இதை கேட்டால், கர்த்தர் எங்களை ஓங்கிய புயத்தினால் அந்த எகிப்தில் இருந்து எங்களை தப்புவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவியுங்கள். ஹல்லேலூயா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு செய்த இரக்கங்களை, தேவன் நமக்கு பாராட்டின தயவை, நம்மை விடுவித்த காரியங்களை, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நம்முடைய சந்ததிக்கு அறிவிக்கத்தக்கதாக அநேகர் இடத்திலே நமக்கு தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக ஹல்லேலூயா நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். தேவன் இந்த நாட்களிலே நமக்கு இரக்கம் பாராட்டி, தேவன் நமக்கு தயவு பாராட்டி, நம்மை இவ்வளவாய் நேசித்து இவ்வளவாக அன்பு கூர்ந்து எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ இரக்கங்களை நமக்கு செய்திருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பா, நீர் எனக்கு பாராட்டின அந்த கிருபைகள், அந்த இரக்கங்கள், நன்மைகள், ஆண்டவர் அதை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன் என்று கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மலையாள பல்லவியிலே நாம் பாடினோம், எண்ணமில்லா நன்மைகள் என்னில், எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை எனக்கு செய்தீரே, அதற்கு நான் என் வாயினால் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதிப்பேன் என்று பாடினோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த தமிழ் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடும்போதே உங்கள் உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். ஆண்டவரே, நீர் இல்லாதிருந்தால் சத்துரு என்னை உயிரோடே விழுங்கியிருப்பான். கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் நம் நிலைமைகளை நினைத்து பாருங்க. தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும், தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் நம்மை மீட்டதை நாம் நினைப்போம். ரட்சிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு வந்ததை நினைப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம் வீடுகளில் செய்த நன்மைகளை நினைப்போம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போம். உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இவ்வளவு நன்மை செய்திரையா. ஆண்டவரே, மரண கட்டுகளிலும் ஆண்டவரே வியாதிகளிலும் பலவீனங்களிலும் இருந்த எங்கள் மேல் நீர் செய்த நன்மை பெரியது. ஹல்லேலூயா. அதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களினால் மணிமுடி சூட்டுகிறேன், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறேன். ஆமென். அந்த கிருபை இரக்கங்களை சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல மறுபடியும் நம்மை புதிதாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியான அந்த புது பலனை தருகிறவரை நாம் துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றேன். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றேன். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணி
மணிமுடி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால். மணிமுடி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த அந்த உபகாரங்களை நாம் மறவாதபடி நாம் வணக்கமாய் பணிந்து குனிந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டு நீர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி துதி கன மகிமை அவருக்கு செலுத்துவோமா? நாம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்முடைய தொழுகை அங்கீகரித்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும் கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தை போல எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையில்
கர்த்தர் கிருபையாக நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்ததற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு சமூகத்தில் நாம் வருவது என்பது பெரிய கிருபை. காலையிலே அவருடைய கிருபையை நினைத்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவருடைய இரக்கங்களை தியானிக்கவும் நம்மை ஒப்பு கொடுத்து வருகிற இந்த நாட்களில் இன்றைக்கும் கர்த்தர் சங்கீதம் 59வது சங்கீதத்தில் 10வது வசனம் நாம் வாசிக்கும்போது, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தேவன் எதனால சந்திப்பார் அப்படின்னா, கிருபையினாலே என் தேவன் என்னை சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அதற்காக காத்திருக்கிறோம். கிருபையை தியானிக்கிறோம், கிருபை போதும் என்று பாடுகிறோம். இந்த கிருபையில் அநேக காரியங்களை தேவன் மனிதர்களுக்கு செய்கிறார். அதில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கிருபையினாலே தேவன் என்னை சந்திப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். ஆனாலும் மோசே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், என்னை கண்டு ஒருவர் உயிரோடு இருக்க முடியாதுங்கிறார். ஆனாலும் ஆண்டவர் கிருபையினால என்ன செய்கிறாரோ அந்த தரிசனத்துக்கான அந்த சாயலை பார்க்கும்படியான ஒரு வழியை அவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இந்த பூமியிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவரை பார்த்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாரும் போய் நெருங்க முடியாத அளவிலே அவர் மகா பரிசுத்தராயிருக்கிற அவர் நம்மை எதனாலே சந்திப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருபையினாலே நம்மை சந்திப்பாரா. அப்போ தேவன் மனுக்குலத்தை சந்திப்பதற்கு கிருபை தேவை. இந்த கிருபை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. தேவனோடு உறவாடுகிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்கிறது. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டாதான், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தபோது இம்மானுவேல் என்று பெயர் வைக்கப்பட்டது, தேவன் நம்மோடு. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாகிறது. கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய் அவர் வந்தார். பாருங்க, மனுக்குலத்தை அவர் சந்திப்பதற்கு அவர் கிருபை நிறைந்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஒரு மனிதனை அவர் சந்திக்க வேண்டும். நம்ம வீடுகளில் ஒருவேளை உங்களுக்குள்ளே தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு கூட அந்த தேவ பிரசன்னத்தில் நான் காணப்பட நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை தேவன் மனிதனை சந்திக்கும்படியாக, பாருங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். எந்த சூழ்நிலையில் அவர் சந்திக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவன் என் சத்துருக்களுக்கு நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த தாவீது 1வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றும், ஒருவர் மேல் எழும்பி, இந்த தாவீது தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர், அவன் மேல் எழும்பி சத்துருக்கள் பெருமை பாராட்டி அவனை நெருக்குகையில் இந்த தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சத்துருக்கள், ஆண்டவரே என்மேல் எழும்புகிறார்கள், நீர் எப்படியாகிலும் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகிறார்.
அடுத்த வசனத்துல அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சத்துருவினால நெருக்கப்பட்டிருக்கிறதான அந்த நேரத்திலே தாவீது சொல்லுகிறார், எல்லா பக்கங்களிலும் எனக்கு எதிராக பாருங்க இரத்த பழி, அதே போல இரத்த பழி உள்ள இரத்த பிரியரான மனுஷர்கள். அடுத்து சொல்றார், அவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சியும், என் பிராணனுக்கு என் உயிரை எடுக்கும்படியாகவும் எழும்பியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தாவீதுடைய அந்த விசுவாசம் என்னன்னா, தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார், அந்த கிருபையினாலே என்ன செய்வார்? சந்திப்பார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவினால நீங்க ஒடுக்கப்படும் போது, பிசாசு உங்களை சூழ்ந்து இருக்கும் போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில சத்துரு தலையெடுக்கும் போது, ஒன்று மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கிருபையை பெற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த கிருபையினாலே தேவன் உங்களை சந்திப்பார். இந்த கிருபையினாலே தேவன் நம்மை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட நிலையில் அந்த தாவீது இருந்தான்? சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறான். இந்த சத்துருக்கள் அவனை நெருக்கி நிற்கிறார்கள். என்னை தப்புயும் என்று ஜெபிக்கும் போதுதான் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த சந்திப்புல என்ன நடக்கிறது? தேவன் தம்முடைய கிருபையினாலே சந்திக்கும் போது தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சருக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கர்த்தருக்கு மகிமை. நீதி சரி கட்டுதல், நமக்கு எதிராக எழும்புகிற அந்த சத்துருக்கள் மேல தேவன் நீதி சரி கட்டுதலை செய்வாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே கர்த்தாவே, என்மேல் எழும்புகிற சத்துருக்களுக்கு நீதி சரிகட்டுதலை என் கண்கள் காணும்படி உம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை சந்திக்கும் போது அந்த நீதி சரிகட்டுதலை நாம் காண முடியும். அதிலே 16வது வசனம், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடும் புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே இந்த தேவனுடைய கிருபை என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சமும் அடைக்கலமுமாயிருந்தது. நமக்கு நெருக்கம் வரும்போது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், கர்த்தரால நடத்தப்படுகிறவர்களுக்கு வருகிற அந்த நெருக்கத்தில் கர்த்தர் கிருபையினாலே சந்திப்பது மாத்திரமல்ல, அடைக்கலமும் தஞ்சமுமாயிருப்பாராம். தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்தும் போது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். இந்த கிருபை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்மை சந்திக்கும் போது சத்துருக்களை பட்சிக்கிற அளவில் தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த தேவ வல்லமை இறங்கும் போது தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க 11வது வசனம் படிச்சீங்கன்னா, அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். பிசாசு பாருங்க, ஒரு குறி வைத்து தாக்குகிற அந்த நேரத்தில் சத்துரு தன்னுடைய வாயினாலே கெடுக்க நினைக்கையிலே நமக்கு விரோதமாய் இரத்த பாருங்க வெறியோடு கூட எழும்பும் போது, பிராணனுக்கு விரோதமாக எழும்பும் போது தேவன் தம்முடைய கிருபையினாலே சந்திக்கிறார். சத்துருவை நாம் எப்படி கண்டுகொள்வது? பழி வாங்குகிற ஒரு இருதயமும் அங்கே இருக்கும். அந்த பழி வாங்குகிற ஒரு இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அங்கே அவர்கள் கர்த்தருக்கு இடமில்லை, அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, எப்பொழுதுமே சத்துரு எப்படி வஞ்சிப்பானா, ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துதான் வஞ்சிப்பான். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. பிசாசு பாருங்க, ஒரு மனிதர்களுக்குள்ளே இருந்து பழி வாங்குகிற எண்ணத்தோடு கூட அந்த பேச்சிலே நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு இரத்த வெறியோடு கூட பிராணனை வாங்க துடிக்கிற அந்த சத்துருக்களுக்கு தேவனே என்னை தப்புவியும் என்று சொன்னபோது தேவன் தம்முடைய கிருபையினாலே
அந்த பாருங்க அந்த இடத்துல இறங்குகிறார். அந்த கிருபையினாலே சந்திக்கும் போது சத்துருக்களுக்கு மேல நீதி சருகட்டுதலை பலமாக தேவன் அனுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனுப்பும் போது இந்த தாவீது சொல்றார், ஆண்டவரே அந்த வல்லமையில கொண்டு போட்டுறாதீங்க, கொண்டு போட்டுட்டா எல்லாரும் மறந்து போயிடுவாங்க. என்ன சொல்றார், அவர்களை கொண்டு போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினாலே அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். பிசாசு, அன்பு தேவனுடைய பிள்ளை, எங்கே இருந்து யுத்தம் செய்தோ பிசாசு யார் இடம் கொடுத்தார்களோ அவர்களை பாருங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, தாழ்த்தி போடும், அவர்களை சிதறடியும், அந்த நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்யும். ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை கிருபையினால சந்திக்கும் போது சத்துருக்களுக்கு இடம் கொடுத்தவர்கள் தாழ்ந்து போவார்கள். அவர்கள் மேல் அவர் சொல்றார் பாருங்க, உம்முடைய வல்லமையினாலே அவர்களை சிதறடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்து சொல்றார், அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதிலே நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த பழி வாங்குகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அப்படி ஒரு வெறியோடு கூட அந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கும் போது அந்த நாவுகளின் மூலமாக அவர்கள் வார்த்தைகளை சொல்றார். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அப்போ அந்த பாவம் தான் பழி வாங்க துடித்தது. அவர்கள் உதடுகளின் பேச்சு தான் பழிவாங்க துடிக்கிறது, கரைபடுத்த துடிக்கிறது. அடுத்த சொல்ற பாருங்க, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்கள். அப்பொழுது அவங்களுக்கு என்ன வந்துருதுன்னா, பெருமை வந்துருது. பெருமை வந்த உடனே தன்னை உயர்த்தும் போதே அங்க அவங்க அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். எனவே தாவீது சொல்லுகிறான், இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு ஆண்டவரே என்னை விலக்கி தப்புவியும். அப்படி சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு தஞ்சமும் அவனுக்கு அடைக்கலமுமாயிருந்தாராம். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு இந்த கிருபையின் செய்தியை கேட்கிற நீங்கள் எந்த சத்துருவினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த சத்துருவின் பிடியின் என்று உங்களை அவர் விடுவிக்க கிருபையினாலே உங்களை சந்திப்பார். இந்த கிருபைக்கு காத்திருக்கிற இந்த நாட்களிலே தேவன் என்னை சந்திப்பார் என்று விசுவாசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஒரு நாள் வெளிப்பட்டு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அந்த வார்த்தைகள் நாம் எடுத்து பேசுகிற வார்த்தைகளில் நாம் கண்டுகொள்ள வேண்டும், எங்கே பிசாசு இருக்கிறது, எங்கே அந்த சத்துரு இருந்து கிரியை செய்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களிலே கர்த்தர் அதை உணர்த்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருவுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை எப்படி கண்டுகொள்ளலாம்? அவர்கள் உதடுகளின் பேச்சு பாவமாயிருக்கிறது. பாவம்னு சொன்னா பிசாசனுடையது அது. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் நாம் தடுமாறி நிலை தவறி நாம் பேசக்கூடாது. பழி வாங்குகிற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எனவே இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தரை நம்ம உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது, கிருபையினாலே தேவன் சந்திக்கும் போது நம்ம கண்கள் காணும் சத்துரு சிதறடிக்கப்படுவதையும் அந்த சத்துரு தாழ்த்தப்பட்டு போவதையும் நம்ம சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. கொடிய வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு தப்புவித்தவர் கர்த்தர். கர்த்தரே துணையாய் இருந்து நம்மை சத்துருக்களுக்கும் இரத்த பிரியரான மனுஷர்களுக்கும் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள், இரத்தம் சிந்தி சாகத்தக்கதாக பிசாசு நம்மை தள்ளிவிடும் போதெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை காத்து கொண்டார். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அந்த வைராக்கியத்தோடு என்னை உம்முடைய கிருபையினால் சந்தியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அவருடைய கிருபை நமக்கு போதும். நீங்க வாசிங்க சங்கீதம் 18 48, 49, 50 வசனங்களை வாசிக்கும். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீ உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவித்தீர். சத்ரு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவன் தனிமையாய் இருக்கும் போதுதான் அந்த சத்ருவினுடைய தொந்தரவுகள் வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பழிவாங்க ஆவி அந்த பார்வனுடைய மனைவிக்குள்ள இருந்து துடித்த போது கர்த்தர் அவனை கிருபையாக அவனை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல அந்த பிசாசுகளுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் நம் கர்த்தர். இங்கேயும் வாசிக்கிறோம், அவன் சொல்லுகிறான், சத்துருக்களுக்கு என்ன செய்கிறாராம்? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
ஆம், சத்துரு என்ன செய்யறான்னா பிடித்து கொள்ளுகிறான். சத்துரு என்ன செய்யறான்? நெருக்கி விடுகிறான். ஆனா அவைகளில் நின்று விலக்கி விடுவிக்கிறவர் நம் கர்த்தர். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அந்த பொல்லாத சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை விலக்கி விடுவிக்கிறவர். பாருங்க, அடுத்து சொல்றாரு, அடுத்து அவர் சொல்லும்போது எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல், அடுத்து எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கள் பேச்சு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விரோதமான காரியத்தை செய்ய துடிப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, என்னை விலக்கி விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, யாரெல்லாம் விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் மேல் நம்மை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அதுக்கு அடுத்த வசனம், இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து நாமத்திற்கு நான் சங்கீதம். இது நிமித்தம் நம்ம கர்த்தரை பாடணும். சத்துருவுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்ததை நினைத்து நாம் கர்த்தரை பாட வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப சத்துரு என்ன செய்கிறான்? நெருக்குகிறான். சத்துரு இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு தூண்டுகிறவனும் வஞ்சிக்கிறவனுமாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கரம் அதினின்று நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுவிக்கிறது. எனவே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் அதில் கவனிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகள். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, நல்ல கவனிங்க, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அப்போ இந்த இவர்களை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தப்புவிக்கிறார் என்று சொன்னால் யாரை தப்புவிக்கிறார்? தம்மால் அபிஷேகம் பெற்றவர்களை. எனவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கர்த்தருடைய சரியான அபிஷேகம்தான் நம்மளை ஆபத்துக்கு விலக்குகிறது. நம்மை சத்துரு சூழ்ந்து கொள்ளுகையில் அங்கே நம்மை கர்த்தர் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுகிறார். எல்லா வஞ்சகத்துக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார். எனவே கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி எனக்கு தஞ்சமாயிரும், எனக்கு அடைக்கலமாயிரும். கர்த்தரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபையினால என்னை சந்தித்து என் சத்துருக்களுக்கு விலக்கி என்னை மீட்டு கொண்டார். என் சத்துருக்கள் மேல் வரும் நீதி சரி கட்டுதலை என் சொந்த கண்கள் காணும்படி செய்வார். சங்கீதம் 61 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். அப்ப சத்துரு வரும்போது சத்துருவை மேற்கொள்ள நமக்கு பலன் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய பலன் இறங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் இறங்க ஆரம்பிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் நாம் யாரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்று அவரை நம்பி ஓடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அவர் கொடிய வஞ்சகத்திற்கு நம்மை காப்பாற்றி நம்மை விடுவிப்பார். வேதத்தில் வாசிக்கிறார், அவர் பலத்த துருகமாய் சத்துருவுக்கு எதிராக பலத்தோடு இறங்குகிறார். எனவே தேவனே எங்களை கிருபையினால என்ன செய்யும்? சந்தியும்னு கேளுங்க. 118வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நன்றாய் கவனிங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அனுகூலம் பண்ணுகிறவர்கள், அனுகூலமாய் இருக்கிறவர்கள் பிரதிகூலமாய் வர முடியாது. அனுகூலமாய் இருக்கிறவர்கள் எதிராய் வர முடியாது. நல்ல கவனிங்க. அந்த அனுகூலமாக இருக்கிறவர்கள், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். அடுத்து என் சத்துருக்களின் சரிகட்டுதலை பாருங்க. அனுகூலம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு துணையாக அநேகரை எழுப்பி நம் பட்சத்திலே கர்த்தர் இருப்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் எங்களை தாங்கி ஜெபிக்கிற எத்தனையோ பேர் உண்டு. உடைய ஜெபங்கள் பாருங்க, அதன் மூலமாய் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் இந்த ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து, எத்தனையோ பிரச்சனைகளை,
எத்தனையோ விதமான எதிர் சக்திகளை சந்தித்து ஆண்டவர் அவைகளினின்று காப்பாற்றி வருகிறார். இந்த நாட்களிலே நாம் ஜெபத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், பட்சமாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம பாருங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒரு நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அடுத்து சொல்றார், என் சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை நான் காண்பேன். நம் கண்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எதனால வந்தது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்ருவை அதனுடைய சரிகட்டுதலை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, இந்த சத்ருவுக்கு மேலாக எங்கள் தலையை நீர் உயர்த்த வேண்டும். வைராக்கியமா கேளுங்க. அப்படி கேட்கும்போது சத்ருவை தாழ்த்தி போடுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை தருவார். அது மாத்திரமல்ல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு வைராக்கியமா நீங்க கேளுங்க. தேவனே, உம்முடைய கிருபை எங்களுக்கு பாராட்டுகிறீரே, அந்த கிருபையினால் எங்களை சந்தியும். 9வது அதிகாரம் 9வது வசனத்தை சங்கீதத்தில் வாசிக்கும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்ட ஜனம் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிறுமையாகி நிற்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளை விலகலாம், ஆனால் கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. எனவே அவர் சமூகத்தில் போய் நாம் கர்த்தரை பார்த்து நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் கேட்போம். யோசுவாவை போல நமக்கு தோல்விகள் வந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து, கர்த்தாவே ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவித்தது என்று அவரிடத்தில் நாம் கேட்போம். சத்துருக்கள் மேலே ஒரு நீதி சரிகட்டுதலை நம் கண்கள் காணும்படி தேவன் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே, எல்லா சத்துருக்களுக்கும் எங்களை விலக்கி தப்புவியும். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டு, தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களை சந்தியும். நீர் சந்திக்கும் போது என் சத்துருக்கள் மேல் வருகிற நீதி சரிகட்டுதலை நான் காண்பேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே இறங்கும் என்று ஒரு பல்லவியை பாடும்போது தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, சத்துருக்கள் மேல் எனக்கு ஜெயத்தை தாரும். சத்துருவின் நீதி சரிகட்டுதலை, சத்துருக்கு மேல் வருகிற கர்த்தருடைய கரத்தை என் கண்கள் காணும்படி தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்தியும். ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோ, அவர் உயர்ந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்திடுவோ. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோ, அவர் உயர்ந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்திடுவோ. சந்ததம் அவர் புகழ் ஓங்கிடவே, சபையாய் நம்மை அழைத்தாரே. சாற்றிடுவோம் நாம் துதியினையை, சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. சாற்றிடுவோம் நாம் துதியினையை, சர்வ வல்லவராம் இயேசுவுக்கே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோ, அவர் உயர்ந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்திடுவோ. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையை தாவீது, தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்றும், அதோடு அவர் நேரத்தில் அந்த கிருபை சந்தித்த அந்த கிருபையை காலையிலே பாடி பாருங்க, அவருடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மேல் நீதி சரிகட்டுதலை செய்கிற தேவ கிருபைக்காக கர்த்தாவே நாங்கள் பாடி உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் இந்த செய்தியை கேட்ட எல்லார் மேலும் கர்த்தாவே நீர் இறங்கி தம்முடைய கிருபையினாலே பிள்ளைகளை சந்தித்து, ஆண்டவரே, சத்துருக்களுக்கு மேல் நீதி சரிகட்டுதலை உடைய பிள்ளைகள் காணும்படி நீர் அனுகிரகம் பண்ணும். இந்த நாளில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கட்டளையிடும். கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஐக்கியங்களை ஆசீர்வதிங்க. நன்மையினால் கிருபையினால் நிரப்பும். சபையாரை பலப்படுத்தும். ஆண்டவரே, ஐக்கியப்படுகிற எல்லார் மேலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நம் தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you to all.